அவரிடம் நான் பலமுறை கேட்டதுண்டு, ஏன் இத்தனை சிரமத்தை மேற்கொள்கிறீர்கள் என்று. அதற்கு அவரோ, இது சிரமமா? பகவானுக்கு நான் செய்யும் சேவை இது. இந்த சேவைதான் அடியேனுக்கு மனசமாதானத்தை அளிக்கிறது, புத்துணர்ச்சியை தருகிறதென்று சொல்கிறார். மேலும் உடல் வலுவிற்கும் ஆரோக்கியத்திற்கும் இது போன்ற நடைப்பயிற்சி மிகவும் அவசியம் என்றும் சொல்வார். அதனாலேயே நான் அவரிடம் இதை பற்றி எதுவும் சொல்வதில்லை, தொந்தரவும் செய்வதில்லை. ஏனென்றால் அவர் சொல்வது மிகவும் நியாயமாக இருக்கிறதே. அதேபோல் காந்திமதி, நீயும் உன் அகத்துக்காரரிடம் கோயில் விஷயத்தில் ஏதும் தடை விதிக்காதே. இப்பொழுது இதை தெரியப்படுத்தினால் நம்மால் பகவத் சேவையை செய்ய முடியவில்லையே என்ற கவலை மேலும் அவர் நிலையை பாதிக்கும். பெருமாளுக்கு செய்ய நினைக்கும் கடமையை அவர் செய்யட்டும். நினைத்து பார்த்தால் அடியேனுக்கு வாழ்க்கையில் இன்னும் பல கடமைகள் உள்ளன. இன்னும் என்ன கடமை இருக்கிறது மாப்பிள்ளை? பூமாதேவியின் கல்யாணத்தை வெகு விமரிசையாக நடத்தி விட்டீர்கள். ராமானுஜனை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. நல்ல முறையில் பாடசாலையில் பயின்று கொண்டிருக்கிறான். எதிர்காலத்தில் வானளாவிய புகழுக்கு அவன் பாத்திரமாக போகிறான் என்பது இப்பொழுதே தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அந்த கடமைகளையெல்லாம் முடித்து விட்டேன். சரி, ஆனால் மற்றும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதே. கமலை, அவளை மறந்து விட்டீர்களே. கமலையா? அவள் சிறு குழந்தை என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவளும் பெரிய மனுஷி ஆகிவிட்டாள். சென்ற மாதம் தெரிவித்திருந்தேனே, எப்பொழுது வயதுக்கு வந்துவிட்டாளோ மேலும் தாமதிக்காமல் அவளுடைய கல்யாணத்தையும் முடிக்க வேண்டும் என்று அவளையும் கரை சேர்க்க வேண்டாமா? வாஸ்தவம்தான் மாப்பிள்ளை. ஆனால் அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். எத்தனையோ சிரேஷ்ட புத்திரர்கள் திருமலையில் இருக்கிறார்கள். ஜாதகங்களை உங்கள் முன் கொண்டு வந்து கொட்டுகிறேன். வெகு விமரிசையாக அவள் கல்யாணத்தை நடத்தலாம். உங்களுடன் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள நான் நீ என்ற போட்டியே நடக்கும். அதனால் கமலையை பற்ற கவலையே உமக்கு வேண்டாம். இந்த அளவிற்கு நீங்கள் சொல்வதே மனதிற்கு சமாதானமாக ஆறுதலாக இருக்கிறது. நீங்கள்தான் முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க வேண்டும். முதலில் இந்த கஷாயத்தை பருகுங்கள். காஷாயம் தரிக்கும் நிலையில் இருப்பவனுக்கு கஷாயமா? இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த கஷாயமோ? அத்தெம்பேர், அழுத்துக் கொள்ளாதீர்கள். எல்லாம் உங்கள் நலனுக்காகத்தானே. தவிர எங்களுக்கும் கமலை மீது அக்கறை இருக்கிறது. எங்களுக்கும் அவள் மகள் போலதானே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் பழையபடி திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு வேண்டும் அத்திம்பேர். மற்ற பொறுப்புகளை எங்களிடம் விட்டுவிடுங்கள். இதெல்லாம் அடியேனுக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன அல்லவா? இப்பொழுது கூட பாருங்கள், திருமலையிலிருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வீண் சிரமம். யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது என்பதால் தான் பூமாவிற்கு கூட அடியேனின் தேக ஆரோக்கியத்தை பற்றி தெரிவிக்கவில்லை. காந்திமதி கூட உடனே ராமானுஜனிடம் தெரிவித்து அவனை வரவழைக்க வேண்டும் என்றாள். அதையும் அடியேன் தவிர்த்து விட்டேன். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரிந்தது சுவாமி? தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பார்கள். ஏதோ தெரியவில்லை, எங்கள் இருவருக்கும் உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று ஒரே சமயத்தில் தோன்றியது. நீங்கள் சொல்லவில்லை என்றாலும் திருமலையான் என் மனதில் புகுந்து தெரிவித்து விடுவான். அதே போல இங்கு வந்து பார்த்தால் நீங்கள் சுகமில்லாமல் இருக்கிறீர்கள். பொதுவாகவே ஏகாந்தமாக இல்லாமல் அருகில் உற்றாரும் உறவினர்களும் இருந்தாலே அதுவே உங்களுக்கு தெம்பை அளிக்கும். அதனால் மற்றவர்களுக்கு சிரமம் அவர்களுக்கு தெரிவிக்க கூடாது என்றெல்லாம் இருக்காதீர்கள் சுவாமி. அப்படியென்றால் பூமி தேவிக்கும் தெரிவித்து விடலாமே. வேண்டாம் சுவாமி, அவள் குழந்தை, பயந்து விடுவாள். மேலும் அடியேன்தான் இப்பொழுது
நன்றாக செயல்பட ஆரம்பித்து விட்டேனே. எங்கே செயல்படுகிறீர்கள்? அரை நாழிகை கூட உங்களால் அமர முடியவில்லை, சோர்ந்து விடுகிறீர்கள். சோர்விற்கான காரணத்தை தான் சொல்லிவிட்டேனே. மீண்டும் மீண்டும் அதை பற்றியே எதற்காக பேச வேண்டும்? அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்போம். சரி, அடுத்து என்னதான் செய்ய வேண்டும்? கமலையின் கல்யாணம். எங்களிடம் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? தக்க வரனை பார்த்து சொல்கிறேன். விரைவில் ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்க்கலாம். சுவாமி, உங்களை பொறுத்தவரை கமலையின் கல்யாணம் நடந்து முடிந்ததென்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டாள், சொல்வதை கேள். இப்படி அழுது அழுது உடலை வருத்திக் கொள்ளாதே. நமக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தன. அவற்றையெல்லாம் கடந்து மீண்டு வர அந்த வரதன் அருள் புரியவில்லையா? அதே போல் இப்பொழுதும் சோதித்து பார்க்கிறான். ஆனால் சோகத்தை கொடுக்கும் அவனே சந்தோஷத்தையும் கொடுப்பான். இல்லை அம்மா, சந்தோஷம் என்பது என் ஜாதகத்தில் இல்லை. நான் தொடர்ந்து அல்லல் பட வேண்டும் என்பதுதான் என் விதி. என் நகத்துக்காரர் கிளம்பிய அன்றே என் மனதில் பட்டது, நடக்கக்கூடாத ஏதோ நடக்க இருக்கிறது என்று. அதனால்தான் நான் நாளோரானிடம் நீங்கள் அருகிலேயே இருந்து பத்திரமாக அழைத்து வாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை நாளோரான் செய்ய தவறிவிட்டார். ஆண்டாள், இதற்கு நாளூரான் மீது குறை சொல்லாதே. நீ போ என்று உத்தரவிட்டால் அதை அவரால் எப்படி மீற முடியும்? ஏதாவது ஒரு முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். அதனால் தான் நாளூரானை அனுப்பிவிட்டு அவர் மட்டும் தனியாக சென்றிருக்கிறார். சரி, அப்படியே வைத்துக் கொண்டாலும் எங்கு செல்கிறேன் என்று நாளோரானிடம் ஏன் சொல்லவில்லை? யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே என்பார்கள். அதே போல ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்ற அறிகுறி எனக்கு கிடைத்து விட்டது. நான் பயந்தது போலவே இப்போது நடந்து விட்டது. அவர் இப்போது எங்கிருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ? நேரம் செல்ல செல்ல நினைக்க கூடாததெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. போதும் ஆண்டாள், நிறுத்து. அவரை தேடி நாலா பக்கமும் எல்லோரும் சென்றிருக்கிறார்கள் அல்லவா? வந்து விடுவார். சம்மந்தி சொன்னதை போல் ஏதாவது ஒரு சிநேகிதன் வீட்டில் தங்கி இருந்திருக்கலாம். என் வேதனையும் வலியும் சொன்னால் உங்களுக்கு புரியாது. என்ன சுவாமி, மாப்பிள்ளையை பற்றி தகவல் ஏதாவது தெரிந்ததா? வழக்கமாக அவன் செல்லும் திருமால்புரத்திற்கு சென்றேன். அங்கு அவன் பாலிய சிநேகிதன் இருக்கிறான். ஒருவேளை ஐயம்பேட்டையிலிருந்து திரும்பும் போது அங்கு சென்றிருப்பானோ என்று தோன்றியது. ஆனால் அங்கும் அவன் வரவில்லையா? ஏதோ என்னுடைய சந்தேகத்திற்காக அங்கு சென்றேன். ஆனால் கூரேசன் அங்கு போகும் சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவுதான். வேறு எங்காவதுதான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் எப்படியும் வந்து விடுவான். அவன் எங்கெல்லாம் செல்வானோ அங்கெல்லாம் நமது ஆட்கள் சென்றிருக்கின்றனர். எனக்கு சமாதானம் தேவையில்லை. எனக்கு அவரை நேரில் பார்க்க வேண்டும். அவர் வரவில்லை என்றால் என்னை நான் மாய்த்துக் கொள்வேன். அதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. பித்து பிடித்தவள் போல் ஏதாவது உளராதே. உனக்கு மட்டும்தான் கவலை, அக்கறை. எங்களுக்கு எதுவும் இல்லை என்று நினைத்தாயா? மாப்பிள்ளை வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதற்காக கற்பனையை வேறு விதத்தில் செலுத்துவது தவறு. என்ன நாளூரான், ஏதாவது தகவல் தெரிந்ததா? கிழக்கில் இருக்கும் எல்லா இடங்களிலும் விசாரித்து விட்டேன். சின்ன எஜமானை பார்த்தே பல மாதங்கள் ஆகிறது என்கின்றனர் ஒவ்வொருவரும். அவர் அங்கும் செல்லவில்லை. நான் தான் சொல்கிறேனே, அவர் ஏதோ ஆபத்தில் சிக்கி இருக்கிறார். அப்படியெல்லாம் இருக்காது எஜமானி அம்மா. நரசிம்மனும் கண்ணாயிரமும் ஐயம்பேட்டை சென்றிருக்கிறார்கள். நிச்சயம் சின்ன எஜமான் அங்கு எங்காவதுதான் இருப்பார். நம்பிக்கை வையுங்கள். எனக்கு உங்கள் மீதுதான் சந்தேகம். என் நகத்துக்காரருக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. அதை நீங்கள் என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள். ஒப்புக்காக இங்கு தேடினோம் அங்கு தேடினோம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். தயவு செய்து எதுவா
எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள். எஜமானி அம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? பெருமாள் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியது முற்றிலும் உண்மை. சின்ன எஜமான் யாரையோ சந்தித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லித்தான் என்னை ஊருக்கு அனுப்பி வைத்தார். அது இவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு மேல் உங்களை நம்ப வைக்க நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்கே அவர் வந்து விட்டாரா? என்ன நரசிம்மன், ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? எஜமான், சின்ன எஜமான் எப்படியும் வந்து விடுவார். அப்படி என்றால் ஐயம்பேட்டையில் மாப்பிள்ளையை பார்க்க முடியவில்லையா? நாலூரான் சொன்னதை வைத்து நாங்கள் இருவரும் முத்துக்குமாரின் அகத்திற்கு சென்றோம். அங்கு சின்ன எஜமான் வரவில்லை என்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சின்ன எஜமான் இந்த ஊருக்கு வந்ததே அவர்களுக்கு தெரியவில்லை என்கிறார்கள். பிறகு அவர் நண்பர்கள் சில பேரை தனித்தனியாக விசாரித்தோம், ஒருவருக்கும் தெரியவில்லை என்றார்கள். சின்ன எஜமான் எல்லாரும் இதையே சொல்லிக் கொண்டிருங்கள். வந்து விடுவார், வந்து விடுவார், வந்து விடுவார். 1000 முறை இதையே கேட்டு விட்டேன். ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது. எல்லோரும் என்னிடமிருந்து அதை மறைக்கிறீர்கள். இங்கு சென்றேன், அங்கு சென்றேன் என்று சொன்னதெல்லாம் வெறும் கண் துடைப்பு. நான் செல்கிறேன், இப்பொழுதே நான் செல்கிறேன். பெருமாளிடம் சென்று முறையிடுகிறேன். பொழுது சாய்வதற்குள் ஒன்று அவர் வர வேண்டும். இல்லை என்றால் நான் உயிர் துறப்பேன். உணர்ச்சி வசப்படாதீர்கள், சற்று நிதானமாக சிந்திக்கலாம். எஜமான், எனக்கு தோன்றும் ஒரு உபாயத்தை நான் தெரிவிக்கலாமா? என்ன நாலூரான்? சின்ன எஜமானை காணவில்லை என்ற விஷயத்தை நாம் ஏன் மன்னரிடம் தெரிவிக்க கூடாது? நம்மால் இயன்ற வரை நாம் தேடி பார்த்து விட்டோம். நாம் தேடுவதோ நம் வட்டத்திற்குள் தான். ஆனால் மன்னரிடம் தெரிவித்தால் அவர் காவலாளிகளை அனுப்பி பல இடங்களில் தேடலாம் மற்றும் அறிவிப்பும் விடுக்கலாம். மன்னருக்கு நீங்கள் வேண்டப்பட்டவர், நிச்சயம் அவர் உங்களுக்காக இதை செய்வார். இது கூட நல்ல உபாயமாகத்தான் தெரிகிறது. இருமுறை மன்னருக்காக நாங்கள் சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதனால் மன்னன் மகிழ்ந்து பாராட்டி இருக்கிறார். கூரேசனுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் செய்வதாக சொல்லி இருக்கிறார். நீ சொல்வதைப் போல் உடனே மன்னரை சென்று பார்க்கலாம். மன்னர் எனக்கு மட்டுமல்ல, கூரேசனுக்கும் மிகவும் வேண்டப்பட்டவர். சிறு வயதிலேயே அவனுடைய பரோபகார எண்ணத்தை பெரிதும் பாராட்டியவர். நிச்சயம் கூரேசனை அவர் தேடி கொடுத்து விடுவார். உடனே சென்று மன்னரை சந்தித்து விட்டு வரலாம். நரசிம்மா, கண்ணாயிரம், நீங்கள் இருவரும் நம் ஊருக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்து பெருமாள் கோயில்களில் ஒருமுறை சென்று பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள். கூரேசன் அங்கு எங்காவது இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சென்று வாருங்கள். உத்தரவு எஜமான். ஆண்டாள், நம்பிக்கை இழக்காதே. கூடிய விரைவில் நற்செய்தியோடு வருகிறோம். சுதர்சனம், ஆண்டாளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சென்று விரைவில் திரும்புகிறோம். வா நாலூரான். சுவாமி, சுவாமி. சொல் கோவிந்தா, சொல். அடியின் ஸ்லோகத்தை படித்து விட்டேன். ஆனால் அதற்கு தாங்கள் விளக்கம் சொல்லாமல் அடியேனையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, தவறாக ஏதும் வாசித்து விட்டேனா? தவறாகவா? நீயா? அதற்கு வாய்ப்பே இல்லை. நீ சரியாகத்தான் வாசித்தாய். நான் தான் உன்னால் வசீகரிக்கப்பட்டு உன் வாசிப்பை கவனிக்காமல் இருந்துவிட்டேன். தாங்கள் சொல்வது அடியனுக்கு புரியவில்லை. கோவிந்தா, திருநீறு தரித்த உன் நெற்றியும் அதனால் கூடியுள்ள உன் முக லாவண்யமும் என்னை வசீகரித்து விட்டது என்றேன்.
முன்பை விட உன் தேஜஸ் இப்போது பன்மடங்கு கூடிவிட்டது. இத்தனை காலங்கள் உனக்குள்ளே அடங்கியிருந்த உள்ளொளி சிலரால் அமுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இன்று அது என்னால் வெளிக்கொணரப்பட்டு உண்மையான பிரகாசம் உன் முகத்தில் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இப்போதுதான் உன் முகம் முகமாக இருக்கிறது. இனி எப்போதும் இப்படித்தான் நெற்றியில் திருநீரணிந்தவாறு காட்சியளிக்க வேண்டும். புரிந்ததா? யார் சொல்லியும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அடியேன் சுவாமி. அடிபட்ட பாம்பாக இருக்கும் யாதவர் என்றாவது ஒரு நாள் பலமாக சீருவார். ராமானுஜனுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க வேண்டும். தாங்கள் சொல்வதும் வாஸ்தவம்தான் சுவாமி. த்ரிஷாவின் அப்பாவாக ஜேபி, த்ரிஷா ஆவி என்று தெரியாமல் அவரை அடைய ஆசைப்படும் சென்றாயன் என சில நடிகர்களே நடித்திருந்தாலும் அனைவரின் நடிப்பும் மிக பொருத்தம். மொத்தத்தில் நாயகி, வெற்றி நாயகி.